கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நாம் சிந்திப்பதற்கென்று தந்திருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், ஹோலி ஸ்பிரிட், ப்ராமிஸ் ஆஃப் த இன்வெல்லிங் பிரசன்ஸ் என்கின்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். தூய ஆவியார், உள்ளுரையும் இருப்பு நிலையின் வாக்குறுதி. உள்ளுரைந்து உடன் இருக்கும் வாக்குறுதி என்று கூட நாம் சொல்லலாம். நம்முடைய வாழ்விலே அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்விலே தனிமை, பயம், உதவியற்ற ஒரு நிலை, இவைகளை அனுபவிக்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே எழுகின்ற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், என்னுடன் யார் இருக்கிறார்கள்? என்னுடைய பாரங்களை, என்னுடைய கவலைகளை, என்னுடைய கண்ணீரை புரிந்து கொள்வதற்கு யார் என்னோடு கூட இருக்கிறார்கள்? உதவியற்ற நிலையிலே, சோர்ந்து போன நிலையிலே இருக்கின்ற எனக்கு உதவி செய்பவர் யார் என்கின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே நம்முடைய வாழ்விலே எழுகின்றது. கிறிஸ்தவ பற்றுறுதியினுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், கடவுள் தன்னுடைய மக்களை விட்டு விலகி நிற்பவர் அல்ல. அவரை நம்புகிற பற்றுறுதியாளர்களை விட்டு ஆண்டவராகிய கடவுள் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல. மாறாக அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஆண்டவர், நம்மோடு கூட உள்ளுரைந்து இருக்கின்ற ஆற்றல் மிக்க ஒரு ஆண்டவர். இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி சொல்லுகின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகின்றார். இந்த தூய ஆவியாருடைய வருகை, பரிசுத்த ஆவியினுடைய வருகை என்பது இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆக தூய ஆவியார் தேற்றரவாளனுடைய வருகை என்பது இந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேற்றம். என்ன வாக்குத்தத்தம்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு வாக்குத்தத்தம். ஆக தூய ஆவியானவர் என்பவர் நமக்கு வெளியிலே இருந்து செயல்படுகின்ற ஒரு ஆழ்தத்துவ நபர் அல்ல. மாறாக அவர் நமக்குள்ளே இருந்து செயல்படுகின்ற ஆற்றல் மிக்க ஒருவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உள்ளுரைந்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகின்ற தூய ஆவியார் எப்போதும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற உணர்வோடு நாம் தொடர்ந்து இந்த அருள்வரைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். முதலாவதாக 3 சிறு குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, நீதியை நிலைநாட்டும் ஆவியார். ஏசாயா 59 அதிகாரம் 14 முதல் 21 வசனங்கள் அடங்கிய பகுதியை நாம் வாசித்தோம். இந்த பகுதி 3ஆம் ஏசாயாவின் காலம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள், சொல்லுகிறார்கள். இப்பகுதியில் தான் மீட்டெடுத்த ஒரு பற்றுறுதி மிக்க ஒரு சமூகம் அநீதியாலே நிரம்பி இருக்கின்றது. ஆண்டவராகிய கடவுள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை, ஒரு மக்களை அவர் எல்லா அடிமைத்தனத்திலே இருந்தும் விடுதலை பெற்று மீட்டெடுத்து அவர்களுக்கு பல வாக்குறுதிகளை, பல கட்டளைகளை கொடுத்து வழி நடத்தி வந்த அந்த சூழலிலே அந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் பாவ வாழ்க்கைக்கு திரும்பி, அடிமைத்தனத்திற்கு திரும்பி அந்த சமூகம் அநீதியாலே நிரம்பி இருக்கின்ற ஒரு சமூகமாக மாறி போய்விட்டது. தாங்கள் வாழ்ந்த நாடுகளிலே, அந்த நாட்களிலே அவர்கள் அங்கே கற்றுக்கொண்ட விஷயங்களை
தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு நீங்க வெள்ளைக்காரங்கள நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு சிலரை நீங்க பாத்தீங்கன்னா இங்கே இங்க இருக்கின்ற கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு செல்வார்கள். நான் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் அங்கிருந்து வருவாங்க, இங்கே ஒரு புதிய கலாச்சாரம், புதிய ஒரு கடவுளை தொழுது கொள்ளுகின்ற கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு முறை, இவைகளை அவர்கள் கற்றுக்கொண்டு இதனால ஈர்க்கப்பட்டு அதை கற்றுக்கொண்டு நெத்தியில பொட்டே வச்சிருக்க மாட்டாங்க, பல பொட்டுக்களை வச்சுட்டு வருகின்ற வெளிநாட்டு மக்களை நாம் எல்லோரும் பார்த்திருப்போம். ஆக இப்படித்தான் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே கற்றுக்கொண்ட விஷயங்கள், பாபிலோனிலே கற்றுக்கொண்ட காரியங்கள், இவைகளை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கடைபிடிக்கிறவர்களாக மாறி போய்விட்டார். இதனால எழுந்த ஒரு நிலை என்னவென்று சொன்னால், நீதி நடுத்தருவுக்கு வந்து விட்டது. அதுதான் இந்த வசனத்தை வாசியுங்கள் யாராவது. 59ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. நியாயம் எப்படி போனது? நியாயம் என்பது பின்னிட்டு அகன்று போனது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போயிற்று. அப்புறம் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகி வாழ்கிறவன் கொள்ளையாகின்றான். இதை கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவரானார், துக்கம் உள்ளவராக மாறி போகின்றார். அன்புக்குரியவர்களே, எப்படியெல்லாம் இந்த சமூகம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் பல்வேறு விதமான கட்டளைகளை கற்றுக் கொடுத்து தன்னுடைய மக்கள் என்று சொல்லி அவர் வழி நடத்தினாரோ, தன்னுடைய மக்கள் தான் கற்றுக் கொடுத்து வாழ வேண்டிய அந்த வழியிலே அவர்கள் வாழாமல் அவர்கள் வாழ்க்கையிலே இப்படி அநீதியான காரியங்களுக்கு தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்கள். நீதி அவர்களிடத்திலே இல்லாமல் போகின்றது. சத்தியம், உண்மை, நேர்மை அவருடைய வாழ்விலே இல்லாமல் இருக்கின்றது. மக்கள் கடவுளை விட்டு, ஒரே வரியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கள் கடவுளை விட்டு விலகி வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழலிலே தான் கடவுள் ஒரு வாக்கு தத்தத்தை அளிக்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? மனிதர்கள் தங்களை தாங்களே சீர்திருத்திக் கொள்ளவோ அல்லது தாங்கள் செய்த பாவங்களிலே இருந்து தப்பிக்க இயலாதவர்களாக இருப்பதாலே கடவுள் அவர்களை நேரடியாக அவருடைய வாழ்விலே தலையிட வேண்டும் என்பதை ஆண்டவராகிய கடவுள் உணர்ந்து கொள்ளுகின்றார். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகின்றது, என் ஆவியும் என் வார்த்தையும் உன்னை விட்டு நீங்காது என்று சொல்லுகின்றார். இதனாலே இவர்கள் மாற்றம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். பற்றுறுதி மிக்க ஒரு சமூகத்தை ஆண்டவராகிய கடவுள் ஒருபோதும் தனியாக போராட விட மாட்டார். அவர்கள் பற்றுறுதி மிக்க ஒரு சமூகம்தான். ஆனால் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே தாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களிலே அவர்கள் தவறான காரியங்களை கற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சீரழிப்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள். தன்னுடைய வாழ்க்கை கோணலான பாதையிலே போகின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தடுமாறி விசுவாசத்திலே பற்றுறுதி வாழ்க்கையிலே அவர்கள் சோர்ந்து போய் நிற்கின்ற வேளையிலே ஆண்டவர் அப்படியே கண்டும் காணாதவர் போல போய் விடுகிற ஆண்டவர் அல்ல. மாறாக இந்த வசனம் சொல்லுகிறது, உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லுகின்றார். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை அந்த இடத்திலே அவர் செய்கின்றார். அவராகவே இறங்கி வருகின்றார். தன்னுடைய மக்களுடைய பாவங்களை, அவர்களுடைய அக்கிரமங்களிலே இருந்து நீங்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார்.
ஏனென்று சொன்னால் இவர்கள் என்னுடைய மக்கள், இவர்கள் நான் பிரித்தெடுக்கப்பட்ட இவர்கள் என்னால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். இவருடைய வாழ்விலே ஒருபோதும் நீதி சரிந்து போய்விடக்கூடாது. இவர்கள் சத்தியம் இல்லாதவர்களாய், உண்மை இல்லாதவர்களாய், நேர்மை இல்லாதவர்களாய் இவர்கள் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு ஆவல் நம்முடைய ஆண்டவரிடத்திலே, கடவுளிடத்திலே நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகின்றது. ஆக ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணுகின்ற தூய ஆவியானவர் நிலையான வழிகாட்டியாக, நல் ஆலோசகராக, பாதுகாவலராக தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். தூய ஆவியாருடைய அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கின்ற, அவருடைய அந்த நம்மை உணர்த்துகின்ற அந்த செயலுக்கு நாம் செவி கொடுத்து நம்மை திருத்திக் கொள்ளுகின்ற மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, புதிய உடன்படிக்கையினுடைய உண்மையாக தூய ஆவியானவர் நம்மோடு கூட உடன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியிலே எபிரேய நிருபத்தை, கடிதத்தை எழுதின ஆசிரியர் பழைய பலிகளுக்கும் கிறிஸ்துவின் ஒரே பலிக்கும் இடையேயான வேறுபாட்டை இந்த இடத்திலே விளக்குவதை நாம் பார்க்க முடிகின்றது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 18 வசனங்கள் அடங்கிய அந்த பகுதி. கிறிஸ்தவர்களாக மாறி இருந்த யூதர்கள் சமூக அழுத்தங்களையும் துன்புறுத்தல்களையும் அச்சுறுத்தல்களையும் அனுபவித்த கால சூழல். அந்த சூழல் வசனம் 8 சொல்லுகின்றது. 8, நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியும் நீர் விரும்புவதில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, அப்படியே இந்த வசனங்களை நீங்கள் அதை உணர்ந்து நீங்கள் அதை படித்து பாருங்கள். கடவுளுக்கு பிரியமானது பலிகளும் காணிக்கைகளும் அல்ல, அது பாடுகளின் வழியே அல்லது கிறிஸ்துவின் பலியின் மூலமாக பாவ மன்னிப்பாக நமக்கு அருளப்படுகிறது, கிடைக்கிறது. இதன் மூலமாகத்தான் புதிய உடன்படிக்கை தொடங்குகிறது என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய, தூய ஆவியருடைய செயல்களால் மட்டுமே சாத்தியம் என்பதை இந்த பகுதி நமக்கு அருமையாக கற்றுத்தருகின்றது. அதுவரைக்கும் பலி செலுத்தி வந்த மக்கள் தங்களுடைய பாவங்களை, தங்களுடைய குற்றங்களுக்காக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இது மாதிரி பல்வேறு பலிகளை செலுத்தி வந்த மக்கள் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார்கள். இனி அல்ல, இனி நீங்கள் தொடர்ந்து பலி செலுத்த வேண்டியதல்ல, உங்களுக்காக பலியாக நானே மாறி போகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே அந்த இடத்திலே அர்ப்பணித்த இந்த நிகழ்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தூய ஆவியனுடைய வெளிப்புற மத சடங்குகளை உருவாக்குவதில்லை. பலி செலுத்துகின்ற விஷயங்கள், பல்வேறு விதமான இஸ்ரேல் மக்கள் கற்றுக்கொண்ட மத கலாச்சாரங்கள், இவைகளை தூய ஆவியானவர் உருவாக்குவதில்லை. மாறாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் உள்ளார்ந்த மாற்றத்தை தூய ஆவியானவர் உண்டாக்குகின்றார், உருவாக்குகின்றார். அதான் ஒரு புதிய உடன்படிக்கையாக தூய ஆவியானவர் செயல்படுகின்றார். பலர் வெளியிலே கிறிஸ்தவர்களாக தோன்றுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே வெளியே செல்லுகின்ற பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம் தோற்றத்தின் அடிப்படையிலே நாம் இருக்கின்றோம். பல நேரங்களிலே பல கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உள்ளான வாழ்விலே கிறிஸ்துவோடு நாம் வாழுகின்றோமா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து அவருடைய உள்ளான வாழ்விலே வாழ்வதில்லை. அப்படியானால் தூய ஆவியானவர் எப்போதும் உங்களோடு கூட இருக்கின்ற தூய ஆவியானவருடைய சொல்லுக்கு, அவருடைய செயல்பாடுகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய இஷ்டம் போல, நம்முடைய விருப்பம் என்ன, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, அதற்கு தகுந்தால் போல நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொண்டு அதிலே நாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே,
தூய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசமாய் இருக்கின்ற பொழுது நம்முடைய மனசாட்சி புதுப்பிக்கப்படும். நாம் செய்வது தவறு என்பதை நம்முடைய மனசாட்சி நமக்கு உணர்த்தும். அப்படி உணர்த்துகின்ற பொழுது உடனடியாக நாம் அதற்கான ஒரு தீர்வை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது நம்முடைய உள்ளத்தை உருக்கி அதை நம்மை அழித்துவிடும். தூய ஆவியானவர் நமக்குள்ளாக உணர்த்துகின்ற பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் நாம் எந்த நிலையில இருந்தாலும் இறங்கி வந்து ஆண்டவருக்கு முன்பாக நாம் பாவி என்பதை, நாம் தூயவன் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டு அதற்கான ஒரு சொல்யூஷனை ஆண்டவர் நாம் கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை அந்த தீர்வை நாம் சரியான முறையில கண்டுபிடித்து நாம் அதற்கு தூய ஆவியாருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சொல்லுக்கு அல்லது அவருடைய உணர்த்துதலுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்று சொன்னால் அந்த தவறு நம்மை எந்த நாளிலும் உறுத்தாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக்கப்படும் எப்பொழுது? தூய ஆவியானவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய சாயலாக மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக, அன்பின் வாக்குத்தத்தமாக தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவராகிய கடவுள் பல்வேறு விதமான வாக்குத்தத்தங்களை தன்னுடைய மக்களுக்கு அவர் கொடுத்தார். இங்கே யோவான் நற்செய்தி நூலிலே 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக அவர்களை தைரியப்படுத்துகிறார். இயேசுனுடைய மரணம் என்ன என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புரிந்து இருக்கிறார். அதனால்தான் இந்த வசனம் தொடங்குகின்ற பொழுதே, 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்குகின்ற பொழுதே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் என்னிடத்திலே விசுவாசம் வையுங்கள், என்னிடத்திலே விசுவாசம் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற அந்த பகுதியிலே முதலிருந்து நாம் படிக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய சீடர்களை தான் இனி கொஞ்ச காலம் அவர்களோடு கூட இருக்க போவதில்லை, தான் இல்லாத காலங்களிலே தன்னுடைய சீடர்கள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி தன்னுடைய சீடர்களை அவர் பயிற்றுவிக்கின்றார், பக்குவப்படுத்துகின்றார். அந்த யோவான் 14ஆம் அதிகாரம் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றது. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் 15வது வசனத்திலே. நாம் ஆண்டவருடைய ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூறுகின்ற பொழுது நாம் நமக்கான சிந்தனைகளை, நமக்கான இச்சைகளை அல்லது நமக்கான விருப்பங்களை நாம் செய்ய மாட்டோம். மாறாக என்ன செய்வோம்? என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். கடவுளிடத்திலே நாம் அன்பு கூறுகின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திருமறை கற்றுக் கொடுத்த கற்பனைகளுக்கு இணங்கி அந்த கற்பனைகளுக்கு ஏற்ற நம்முடைய வாழ்க்கையை நாம் இணைந்து கொள்வோம், அதைத்தான் கடைபிடிப்போம் என்பதை இந்த இடத்திலே நமக்கு சொல்லுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவர் கடவுளை நேசிப்பதற்கு, கடவுளிடத்திலே பற்றுறுதி கொள்வதற்கு அவர் நமக்கு உதவுகின்றார். பாவத்தை வெறுக்க செய்வதற்கு தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உணர்த்துகின்றார். கீழ்ப்படுதலின் வாழ்க்கைக்கு நேராக தூய ஆவியார் நம்மை வழி நடத்துகின்றார். இப்படி நற்காரியங்களை, திருமறை சொல்லித் தருகின்ற நற்செயல்களை, நற்காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக உண்மையான பக்தி என்பது வெறும் வார்த்தை அல்ல, மாறாக அது நம்முடைய செயல்களாலே, நம்முடைய கிரியைகளினாலே அது வெளிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய கடவுளை நாம் நம்புகின்ற பொழுது நாம் அனாதைகளாக விடப்படுவதில்லை, திக்கற்றவர்களாக நாம் விடப்படுவதில்லை, தள்ளிவிடப்பட்டவர்களாக நம்மை ஆண்டவராகிய கடவுள் ஒதுக்கி விடுவதில்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லுகின்றார் வசனம் 18. திக்கற்றவராக விடாத ஒரு வாழ்க்கை என்னவென்று சொன்னால், நான் உன்னை கைவிட்டு விட போவதில்லை, நீ எந்த நிலையிலே இருந்தாலும் நான் உன்னை சரிப்படுத்துவதற்கு நான் உன் ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, நமக்குள்ளாக நீதியை நிலைநாட்டுகின்ற ஆற்றலாக, புதிய உடன்படிக்கையின் உண்மையான
வழிகாட்டியாக, அன்பின் வாக்குத்தத்தமாக தூய ஆவியானவர் நம்முடன் இருந்து எப்பொழுதும் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். ஒருவேளை வருகின்ற வாரம் நமக்கு பெந்தேகோஸ்தே அந்த திருநாள், இயேசு உயிர் திறந்த பிற்பாடு 50வது நாள் தூய ஆவியானவர் அருளப்படுகின்ற அந்த நாளை தான் நாம் தூய ஆவியாருடைய திருநாளாக நாம் கொண்டாடுகின்றோம். அதற்கு முன்பதாக இந்த தூய ஆவியாருடைய செயல்பாடுகளுக்கு இந்த திருச்சபை ஆயத்தப்பட வேண்டும். நாமும் தூய ஆவியாருடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் ஆற்றலுக்கும் நாம் நம்மை அர்ப்பணித்து நாம் வாழுகின்ற பொழுது தூய ஆவியானவர் நம்மோடு கூட உடனிருந்து நம்மை வழி நடத்துகிறார், செயல்படுகிறார், நம்மை செயல்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துகிறார் என்பதை நாம் நிச்சயமாக காண முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவர் நம்மோடு கூட உள்ளுரைந்து இருக்கின்ற, நம்மோடு கூட பிணைந்து நம்மோடு கூட வாழுகின்ற ஒரு ஆண்டவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நமக்கு இன்றைய நாளிலே தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.